ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஞானி இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறார். தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் பாக்கியவான்கள் என்கிற ஒரு வரிசைகளை ஆண்டவர் யாரை சொல்றார் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட, தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதினதின் காலம் அல்லது ஏற்ற காலம் அல்லது தன் காலம், இப்படி சொல்லக்கூடிய ஏதோ ஒரு காலத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். தேவ தரிசனத்தை நிறைவேற்ற, தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற தேவன் ஒரு காலத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை தேவன் ஒரு தரிசனமாக, ஒரு எதிர்காலமாக, தேவ திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பங்காக தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேறு பிரித்தெடுக்கிறது போல. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய எதிர்கால திட்டத்தை சொல்லுகிறாரோ, இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்கிற வார்த்தை தீர்க்க தரிசனம் முதல்ல என்று உரைக்கப்பட்டதோ, அன்றைக்கே இந்த ஆபிரகாமை குறித்த அல்லது ஒரு பரிசுத்த சந்ததியை குறித்து தேவனுடைய சொந்த ஜனம் ஒன்று இந்த பூமியிலே வரப்போகிறது என்கிறதான அந்த திட்டத்தை தேவன் அங்கே வகுக்கிறார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் பிறந்ததினால் தேவன் உங்களை அழைக்கவில்லை, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டபடியினாலே பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் பிறந்த பொழுது தரிசனம் பெற்றவர்கள் அல்ல, தரிசனமாகவே பிறந்தவர்கள். ஆனபடியினால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஒரு வனாந்தர அனுபவம் இருக்கலாம், ஒரு நெருக்கம், தாங்க முடியாத போராட்டம், எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று, அதே போல ஒரு நெருக்ககரமான சூழ்நிலையிலே நாம் கடந்து போகலாம். ஆனால் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சொப்பனக்காரன் என்று அழைக்கப்படுகிறவன், தரிசனம் பார்க்கிறவன், அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சொப்பனத்தின் மூலமாக, 2 சொப்பனத்தின் மூலமாக ஒரே வெளிப்பாட்டை கொடுத்து அவன் எதிர்காலத்திலே அவன் எப்படி உயர்த்தப்பட போகிறான் என்பதை தேவன் அவனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கும், அவன் கடந்து போகிற அனுபவங்களுக்கும், அவன் வாழுகிற வாழ்க்கைக்கும், அவன் படுகிற நெருக்கத்துக்கும், அவன் வாங்குகிற அவமானங்களுக்கும், அவனுடைய தரிசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் என் அன்புக்குரிய தேவஜனமே, அந்த தரிசனத்துக்காக தான் அவன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வனாந்தர அனுபவத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தரிசனம் தந்தவர் தரிசனத்தை மாற்ற மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அந்த தரிசனத்தை, உனக்கு கொடுத்த தரிசனத்தை வேற யாரையும் கொண்டு செய்ய மாட்டார். அந்த தரிசனத்தை உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டு துவங்கிறதை உன்னை கொண்டே செய்து முடிக்கிற தேவன். அவன் விழுந்தது குழியில் அல்ல, எகிப்துக்கு போற வழியில். இன்றைக்கு உன்னை தூக்கி போட்டிருக்கிற, இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில கிடக்கிற உன்னை பார்த்து சொல்றேன், நீ வழியில தான் நிற்கிற. எந்த வழியிலனா? தரிசனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம். அந்த குறித்த காலம் உன் வாழ்க்கையில இருக்குங்கிறத மட்டும் நீ அடையாளம் கண்டு கொண்டு விட்டால், இடையில நடக்கிற எந்த சீசனும், அது கோடை காலமாக இருக்கலாம், அது வறட்சியான காலமாக இருக்கலாம், அது மழை காலமாக இருக்கலாம், அது பனிக்காலமாக இருக்கலாம், குளிர்காலம், இதில் எதுவாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சீசனை, எனக்கென்று ஒரு காலத்தை, எனக்கென்று ஏற்ற காலத்தை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைக்கும் நான் கர்த்தருடைய சித்தத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறேன், தேவன் அதில் தான் நடத்துகிறார் என்கிற அந்த வெளிப்பாடு உனக்கு இருந்தால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி எழுதுகிறார். கவனிங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஒரு மனுஷன் அந்த காலம் வரும் பொழுது, தன் காலம் வரும்போது, ஏற்ற காலம் வரும்போது அவன் உயர்த்தப்படணும்னா, உயர்த்தப்படும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். அழகான வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவர். 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும்
அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு இருக்கிற கண்ணீர், இன்னைக்கு இருக்கிற அவமானம், இன்னைக்கு இருக்கிற நிந்தைகள், இன்றைக்கு இருக்கிற மனதில் அழுத்தங்கள், போராட்டங்கள், இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனை நம்பி, ஒரு உறவை நம்பி, எவனையோ நம்பி இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு பதில் தேடுகிறோம், தீர்வு தேடுகிறோம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். எதுவரைக்கும் விசாரிக்கிறார் தெரியுமா? உனக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யும் வரைக்கும். இந்த வனாந்தரத்திலே, இந்த கடந்து போகிற இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒருவேளை தேவ சத்தம் இல்லாது போல் இருக்கலாம், ஆண்டவர் நடத்துவதை நீ உணராமல் இருக்கலாம், ஒருவேளை தேவன் என்னை கைவிட்டாரோ என்ற ஒரு சிந்தனை உனக்குள்ளே தோன்றலாம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மௌனம் கூட ஒரு மொழிதான், தேவனுடைய அமைதல் கூட ஒரு வார்த்தை, ஒரு விதமான வெளிப்பாடு தான். தேவன் அமைதியாக இருக்கிறார் என்றால் அந்த அமைதி உனக்கு தான் அமைதியை ஒழிய தேவ திட்டம் அமைதியா இல்லை. அது ஏற்ற காலத்திலே உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அந்த தேவ தரிசனம் தூங்காது. எப்படி ஒரு யோசேப்பு அந்த தரிசனத்தை நோக்கி தேவனால் நடத்தப்பட்டு உயர்த்தப்பட்டானோ, எப்படி ஒரு ஆபிரகாம் தரிசனம் பெற்று தேவனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட்டானோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே 30 வருஷம் என்ன பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. சும்மா பிறந்தவர் கிடையாது. வேதாகமத்தின் முதல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் மொத்த வேதாகம் ஒத்த ஒரு பேரை சொல்லுகிறது, ஒத்த ஒரு கதாபாத்திரத்தை சுத்தி வருகிறது என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுத்தி தான் வருகிறது. ஆனால் அந்த ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்து 30 வருஷங்கள் என்ன பண்ணார்னே தெரியாது. வீட்டில் மகனாக இருந்திருப்பாரு, அப்பாவுக்கு மூத்த பிள்ளையா இருந்திருப்பாரு, ஒரு தச்ச வேலை தெரியல, என்னெல்லாம் பண்ணாரு தெரியல. ஆனால் அந்த 30 வருஷங்கள் ஆயத்தப்படுத்தினார். 3 வருஷம் ஊழியம் பண்ணி 3 நாள் மரணத்தை ஜெயிப்பதற்காக. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷத்தை திரும்பி பார்த்து ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இத்தனை வருஷம் வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில தேவன் ரொம்ப காலம் ஆயத்தப்படுத்தி கொஞ்ச காலம் பயன்படுத்துறாரா, அந்த கொஞ்ச காலம் சரித்திரமாய் மாறும். அந்த கொஞ்ச காலம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற காலமாய் மாறும். ஆனபடியினால் யாருடைய காலத்தோடும், யாருடைய உயர்வோடும், யாருடைய ஊழியத்தோடும், யாருடைய ஆசீர்வாதத்தோடும் நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. தேவ தரிசனத்தை சுமக்கிறவன், நான் தேவ திட்டத்திலே நிற்கிறவன் என்கிற வெளிப்பாடு உனக்கு இருந்துச்சுன்னா தாழ்மையோடு கூட உன்னை விசாரிக்கிற தேவனிடத்திலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். ஏற்ற காலம் என்று வருகிறது. அந்த ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏதோ ஒரு வனாந்தர அனுபவம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஏற்ற காலம், குறித்த காலம், தேவனால் நியமிக்கப்பட்ட தன் காலம், அப்படிப்பட்ட ஒரு சீசன் வரும் வரைக்கும் கண்ணீரோடு, அவமானத்தோடு, நிந்தை, வறட்சிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ தரிசனத்துக்காய் காத்திருந்து எழும்பி நடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த வார்த்தை பலன் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.